कालिकायै विद्महे मशानवासिन्यै धीमहि तन्नो घोरप्रचोदयात्. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கணபதி சித்தி மந்திரம் தான் நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குற ஒரு காரியம், கணபதியை சீக்கிரம் சித்தி பண்ணோம்னா எந்த முறையில் செய்யணும்னு. நம்ம நிறைய கணபதி மந்திரம் போட்டிருக்கோம். ஆனால் இது அதிலிருந்து ஒரு வித்தியஸ்தமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு மந்திர சித்தி செய்யணும்னாலும் முதல்ல கணபதி மந்திரம் ஜபம் பண்ணி சித்தி வருத்தணும். அதுபோல தான் ஏதோ ஒரு காரியங்கள் செய்யணும்னாலும் அந்த விக்னங்களும் தடை நீக்கிறக்கெல்லாம் இந்த விக்னேஸ்வர பூஜை செய்யணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு 11 நாளில் கணபதியோட மந்திர சித்தி எப்படி கிடைக்கும்னா, இந்த ஒரு மந்திரத்தை இந்த சொல்கிற முறையில் நீங்கள் ஜெபம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நமக்கு லலிதமாக செய்யக்கூடிய மந்திர முறையும் அப்படி தான். நிறைய பேர் சொல்லக்கூடியது கணபதி மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு எந்த மந்திரம் சொல்லணும், எந்த மந்திரம் சொல்லணும்னு. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கணபதியோட ஏது மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். இல்லாமல் நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன், இந்த மந்திரம் கொடுக்குறேன்னா இந்த மந்திரத்தில் மட்டும் நல்ல வெற்றி, எல்லா மந்திரத்துலேயும் வெற்றி தான். ஆனால் இந்த மந்திரம் கொஞ்சம் சூக்ஷ்மமான மந்திரம், இதுவும் சீக்கிரமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான். நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறது எப்படின்னா, காலையில் நேரத்தை எந்திரிச்சு நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளித்து சுத்தமான ஒரு அறை உங்களுக்கு இருக்கணும். அந்த அறையில் 11 நாளைக்கு வேறு யாருமே போகக்கூடாது. ஏன்னா வேறு ஆள் போகும்போது அங்கே அவங்களோட நெகட்டிவ் பாதிப்பு கூட அங்கே வரலாம். அதுக்காக அந்த ஒரு அறையை, ஒரு பூஜை அறை நம்ம தனியாக உருவாக்க வேண்டும். அதில் ஒரு பலகைன்னு சொன்னால் நமக்கு பீடம், இறக்கிறக்குள்ள ஒரு பீடம் நமக்கு வேணும். ஒரு கணபதி பகவானோட ஒரு சின்ன சிலை இருந்தால் நல்லது. வெள்ளை இருக்க சிலை வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா ஓடு வெங்கலம் அந்த மாதிரி உள்ளதை வாங்கி வைக்கலாம். இன்னும் ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு, அந்த ஃபோட்டோ எதுக்குன்னா உங்கள் மனசில் அந்த கணபதியோட பூர்ணமான ரூபம் மனசில் தங்கி நிற்கிறதுக்கு தான் அந்த ஃபோட்டோ, இல்லைன்னா சிலைன்னு சொல்லலாம். அது முன்னாடி நம்ம விளக்கு வச்சு, நம்ம காலையில் நேரத்தை எந்திரிச்சு விளக்கு வச்சு, பூக்கள் மணங்கள் கொடுக்கக்கூடிய வெள்ளைப்பூ, செவந்த தெச்சி, அந்த மாதிரி உள்ள பூக்கள் வச்சு, அதே மாதிரி நமக்கு நிவேத்தியம் வேணும். ஏதொரு தேவதை பூஜை செய்யும்போதும் ஒரு தேவதையை நம்ம அழைக்கும் போதும் ஒரு நிவேத்தியம் நமக்கு வேணும். இந்த நிவேத்தியம்னு சொல்கிறது உங்களுக்கு கொலக்கட்டை வாங்கி வைக்கலாம், அவிழ் மலர், மோதகம், அது உங்களுடைய திறமைக்கு. அதிரசம் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா சுண்டல், இல்லைன்னா கணபதி கூட்டு பிரசாதம் இருக்குது, அது உண்டாக்கலாம். அப்படி நீங்கள் இந்த 11 நாளும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிவேத்தியம் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு செம்பில் தண்ணியும் இருக்கணும். பின்ன தூப தீபங்கள் வைத்து நீங்கள் 11 நாளைக்கு இந்த மந்திர ஜபம் பண்ணணும். பண்ணி வர சமயத்தில், இந்த மந்திரம் பண்ணுற சமயத்தில் நமக்கு என்றைக்குமே எப்போவுமே இந்த கணபதியை மனசில் நினச்சிட்டே இருக்கணும். வேறு ஒரு நெகட்டிவ் சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களோட எண்ணம் இந்த ஒரு 11 நாளையில் இந்த கணபதி நம்மளோட பக்கம் சேரும், கணபதியோட சித்தி நமக்கு சேரும், இந்த கணபதி பகவான் நம்ம செய்கிற காரியத்தில் இருக்கும், நம்ம மந்திரத்தில், வாக்கில், நாவில் இருக்குங்கிற மனசில் அது நம்ம எண்ணிக்கணும். நம்ம கூட இருக்கிற அந்த எண்ணங்கள் நம்ம உருவாக்கணும். நம்ம அந்த எண்ணங்கள் உருவாக்கும் போது அந்த கணபதி பகவான் நம்ம கூடயே இருப்பார். சொல்லுவாங்க இல்லையா, ஊனிலும் உறக்கத்திலும் சொல்லுவாங்க. அதாவது தூங்கும்போதும் சாப்பிடும்போது எல்லாமே இந்த சிந்தனை நமக்கு வேணும். ஆனால் நம்ம ஒரு மந்திரம் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு கணபதியை சிந்தனை பண்ணுறோங்கிறது வேறு யாருமே தெரியக்கூடாது. நம்ம ஒரு மந்திரம் பண்ணுறோம்னா யாரெல்லாம் தெரியணும்? நம்ம தெரியணும், அந்த தேவதை தெரியணும், அந்த குரு தெரியணும். எல்லாமே வேறு யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுபோல் இந்த சிலையை நம்ம, இல்லைன்னா ஃபோட்டோ கிழக்கு நோக்கி தான் நம்ம வைக்கிறோம். அதாவது சூரியனை அபிமுகீகரித்து வைக்கிறோம். அதாவது சூரியனை பார்க்குற மாதிரி இந்த சிலை, அந்த ஃபோட்டோ சூரியனை பார்க்குற மாதிரி, சூரிய திசை கிழக்கு பார்க்குற மாதிரி வச்சு நம்ம கிழக்கு படிஞ்சாறு மேற்கு திசை பார்த்து இருப்போம். நம்ம அந்த சிலையை பார்த்து இருந்து இந்த விளக்கு கொளுத்தி நிவேதியம் வச்சு காலையில் எழுந்திரிச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் 1008 முறை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு மந்திர சித்திங்கிற முறையில் 1008 வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு 5-6 நாள் கழிஞ்சாலே அந்த மந்திரத்தோடைய ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் 11 நாள் 1008 வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு கண்டினியூ செய்ய முடிஞ்சால் நீங்கள் கண்டினியூ செய்யுங்க. பின்ன நம்ம ஒரு நாள் கொஞ்சம் மந்திரம் ஜெபம் பண்ணால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அது கொஞ்ச நாள் நீங்கள் அந்த மந்திரம் ஜெபிக்கலைன்னா அது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அதை கண்டினியூ செய்து வரணும். நான் ஒருபாடு வீடியோ வலிச்சு நீட்டலை, நான் அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரம் என்ன, நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு நீங்கள் படிக்கலாம். படித்த பிறகு அந்த நோட் புக்கில் எழுதுட்டு நம்ம கிழிச்சு கலைஞ்சிடலாம்.
அதுக்கு பிறகு கண்டினியூவாக நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓம் கம் கணபதையே வீர வர கணபதையே வஹ வஹ ஹும் ஃபட் ஸ்வஹாங்கிறது தான் இந்த மந்திரம். ஓம் கம் கணபதையே வீர வர கணபதையே வஹ வஹ ஹும் ஃபட் ஸ்வஹாங்கிறது தான் இந்த மந்திரம். இது வந்து சீக்கிரமாக நம்ம மனசில் இந்த மந்திரம் சித்தி கொடுக்கும். மனசில் வந்து அந்த கணபதியே தங்கி நிற்கிற மாதிரி வரும். அது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க. அதுதான் அந்த மந்திரத்தோட விஜயம்னு சொல்கிறது அந்த நம்பிக்கை தான். நீங்கள் ஒரு 11 நாளைக்கு நீங்கள் இந்த விளக்கு தீபம் ஏற்றி பூக்கள் வச்சு நிவேத்தியம் வச்சு தண்ணி வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாகும். நீங்கள் இந்த மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஒரு 5 நிமிடம் நம்ம அந்த ஃபோட்டோவோ நம்ம விக்கிரகம் வைக்கிறோம் இல்லையா, அதை பார்த்து அந்த விக்கிரகத்தை நம்ம மனசில் நல்லா அந்த ரூபத்தை மனசில் நல்லா நம்ம குடியிருத்துறது. அன்னிட்டு நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ணுங்கள். அந்த சக்தி கரெக்டாக கிடைக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம்.